ஓகே. அங்க உள்ள ஸ்லாட் எல்லாமே வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க எங்களை. எங்களுக்கு வந்து இதையுமே நின்று போச்சு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. 3 பேத்துக்கும் சேர்த்து $60 போட்டிருந்தாங்க. சொல்லிட்டு நாங்க 200 சம்திங்ல 190. நீங்க வந்துட்டு நேரா போய் எடுத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆளுக்கு $80 அந்த மாதிரி. நாங்க அதனால வந்துட்டு ஃப்ளூக்ல எடுத்துட்டோம். அது ஒரு ஆப். ட்ரை பண்ணுங்க நீங்களும், விலை குறைவா இது ஃப்ளூக்ல எடுத்துட்டோம். நல்ல வேலை வந்துட்டு அந்த ஃப்ளூக்ல புக் பண்ணியிருந்தனால அதுல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 2 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு வந்துட்டு வேலிட்டா இருந்துச்சு அந்த டிக்கெட் வந்துட்டு. இப்போ நீங்க இன்னைக்கு மிஸ் பண்ணாலும் அந்த 2 monthsல கூட ஏதாவது ஒரு நாள் நம்ம வந்து போய்க்கலாம். அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா மறாவது நாள் வந்துட்டு நம்மளோட பிளான் எப்படி இருக்கணும்னா போயிட்டு அந்த ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு செவினியர் வாங்கிட்டு வெளியே வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணிருந்தோம். அந்த ஸ்கை பார்க் வந்துட்டு 11:30 தானே. நந்தினியா? 11:30 வந்துட்டு திறப்பாங்க அப்படின்னு போட்டுருந்துச்சு. அப்ப நாங்க என்ன பிளான் பண்ணோம்னா இங்கேருந்து நம்ம வந்துட்டு பஸ் ஏறி MRT ஏறி கஷ்டம்லாம் தாண்டி போகணும். அப்ப வந்துட்டு நாங்க வந்துட்டு இன்னொன்னு அது மண்டே வந்துட்டு எல்லாரும் வேலைக்கு போவாங்க, அப்ப ஜேமா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், என்ன பிளான் பண்ணோம்னா 7-8 மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்து வெளியாகணும் அப்படின்னா பிளான். 6-7க்குலாம் வெளியாகணும். சிங்கப்பூர் ஜேம்ன்றது சின்ன விஷயம் இல்ல, பிஞ்சிருவோம் மாட்டேன்னா அப்படின்னு தான் நாங்க பிளான் பண்ணிருந்தோம். அதுலயும் ஒரு கூத்து 7-8 எத்தனை மணிக்கு எங்க 7 மணிக்கு லோகஸ்ரீ தான் எழுப்பி விட்டுச்சு போல. திடீர்னு கண்ணு முழிச்சு மணி எத்தனை வரும் கூப்பிடுறாளா, எந்திரிங்களான்னு கீழே இருந்து கூப்பிடு. 7 மணிக்கு தான் ஏஞ்சோம். 7 மணிக்கு சப்புன்னு கிளம்பு. அப்பயே நாங்க வந்துட்டு 8 மணி வீட்டுல இருந்து 8 மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்து வெளியாயிட்டோம். 9 மணிக்கெல்லாம் கஷ்டம் போயிட்டோம். இல்ல 8:30க்கெல்லாம் கஷ்டம் போயிட்டோம். 9:00 சிங்கப்பூர் 9:10க்கெல்லாம் சிங்கப்பூர். அங்கேருந்து MRT ஏறி அந்த சிந்தோசா பார்க் போகும்போது கரெக்டா மணி வந்து 11:30 கூட ஆயிடுச்சுல. 11:30 கிட்ட கரெக்டா போய் சேர்ந்தோம் நாங்க. அப்ப நாங்க போகும்போது நாங்க தான் வந்துட்டு 3வது ஸ்லாட்டு. எங்களோட ஸ்லாட்டு தான் 3வது ஸ்லாட்டு. போனோம், பறந்தோம். ஹைலைட் வந்து உண்மையிலேயே வந்து $60க்கு worth கேட்டா அப்படிதான் சொல்லுவோம். வேர்த்தா இருந்துச்சு. கொஞ்ச நேரமா இருந்தாலுமே வேர்த்தா இருந்துச்சு. வீடியோல நீங்க பாப்பீங்க, எல்லாமே பாப்பீங்க. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். அவ்வளவு ஈஸி இல்ல ஆக்சுவலி நாங்க நல்ல பிள்ளை. அப்புறம் அந்த வீடியோக்குன்னு வந்து லைக் எப்படி சொல்றது, நாங்க கீழே எங்களோட குச்சை வச்சு தனியா ஒரு வீடியோ எடுத்தோம். அப்புறம் வந்துட்டு கோப்ரோலயும் நாங்க தனியா வீடியோ எடுத்தோம். கோப்ரோல வந்து அவங்க எல்லாருக்குமே எடுத்து கொடுப்பாங்க. பட் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வீடியோ பார்த்து உங்களுக்கு அப்படி அந்த வீடியோ எடிட்டட் வீடியோ அப்புறம் வந்து ரா வீடியோ வேணும்னா நீங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா $50 $49 தானே சொன்னாங்க. $50 கொடுத்து நீங்க வாங்கணும். அப்படி உங்களுக்கு வேணாம்னா இட்ஸ் ஓகேடா. அப்ப நாங்க வந்துட்டு எதுக்கும் எங்க போன்ல வச்சோம் எடுத்தோம் வீடியோ. அப்புறம் கோப்ரோலயும் எடுத்தோம். கோப்ரோல வீடியோ நல்லா இருந்ததுனால நாங்க அதையும் வாங்கிட்டோம். எதுனால நல்லா வந்துச்சு கோப்ரோலயா? மொத கட்டெல்லாம் பறந்துகிட்டு இருந்துச்சு. வாய் தான் ஏன்னா வந்து அது வேற வழி இல்ல. எனக்கு வந்து அங்க அப்பதான் படுத்துட்டோனே கத்த ஆரம்பிச்சுட்டாரு. மேல தூக்க கூட இல்ல, அந்த கம்பி தான் வீசுனாங்க.
அங்க இருந்து மேல பறக்கோட கூட இல்ல. ஓம் நம சிவாயா. மகாதேவா 5000 ரூபாய் கொடுத்தால் 5 லட்சம் ரூபாய்க்கு நடிக்கிறான் இவன். தந்தை அந்நியன் பாட்டு போலவே இருக்கிறது. ஆமாம் ஆமாம். மேல போய் இது என்னது கிளிப் பண்ணானே கிளிப் பண்ணோட இப்படி இழுத்து ஒரு புடி பிடிக்கும். ஒரு புடி பிடிக்கும். மரண பயம் வந்தோடனே கடல் வந்து கண்ணுக்கு தெரியுது. அதுவும் இல்லாம கீழ இருந்து அவர் பச்சை, நான் தான் நடுவுல இருந்தேன், இவங்க 2 பேரும் இந்த சைடுல இருந்தாங்க. அவர் கீழ இருந்து பச்சை கொடி காட்டுவேன், இது புடிச்சு இழுத்தா உளுந்துருவீங்க. இது என்ன பண்ணுச்சுன்னா ஒரு வார்த்தை கூட சொல்லாம இழுத்து விட்டுருச்சு. அவர் கொடி காட்டிட்டோட பட்டனை இழுத்துட்டேன். நான் அவர் கொடி காட்டுறதுதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்படி கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்கெல்லாம் இது இழுத்து விட்டுச்சு. எனக்கு வந்து நான் அலற ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து என்னமே சொல்லல என்கிட்ட. அப்புறம் கொண்டா சென்று இதுங்க 2 பேரும் அலருதுங்க. திரும்பி பார்த்தா இது கண்ணுல இருந்து மாறு மாலையே தண்ணி ஊத்துது. ஏன்னா உண்மையாவே உயரம்னா எனக்கு ரொம்ப பயம். அப்புறம் நாங்க முடிச்சோம், இறங்கணும், வீடியோ பார்த்தோம். கீழே இந்த டூரிஸ்ட் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு போனாங்க. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அந்த ஒட்டு மொத்த சென்டோஸ் ஆயிரன்னு எங்களை திரும்பி கத்துன கத்து அப்படி அந்த மாரி முத நாள் இந்த குரங்கு எல்லாமே பறந்து ஓடி இருக்கும். முத நாள் அந்த ஒரு வெள்ளைக்காரவங்க எகிரி குதிச்சாங்க. அவங்கள நாங்க அவங்க இத்தனைக்கு வேகமா கூட கத்தல, ஓன்னு பயங்கரமா ஜட்ஜ் பண்ணோம். இது என்னால இப்படி கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு. நாங்க 2வது நாளே பாஸ் போர்ட் பண்ணி இப்படிதான் கம்பி தான் பிடிச்சோம். ஏத்தரப்பே கத்த ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லா வாயே ஓயலாது இது முடிகிற வரைக்கும். புடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாய வச்சுக்கிட்டு இது பேசுது. கீழே எதுவும் வெள்ளக்காரங்க எல்லாம் போட்டோ எடுத்துட்டு போனாங்க. நாங்க வந்து கோசி படிக்கிறது நிறுத்தவே இல்லை. கதை அடிச்சுக்க இருந்தோம் நாங்க. நல்ல வேலை அந்த முத நாள்ல போல. ஏன்னா முத நாள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ரொம்ப நிறைய பேர் ஏன்னா அது ஞாயிற்றுக்கிழமைல நிறைய டூரிஸ்ட். அவங்க வேற கண்ட பேச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். செகண்ட் டே ஓகேடா. இன்னொன்னு ஆனா என்னன்னா வெயில் அவ்வளவுதான். வைத்தீஸ்வரி கையெல்லாம் சுட்டுக்கிட்டாங்க. என் கை நான் வந்து அந்த கீழே வைக்கிறேன்ற பேர்ல அந்த என்னது இரும்பு கம்பியில புடிச்சு என் கையை வந்து சுட்டுக்கிச்சு. சுடு தண்ணி ஊத்துறமே சுட்டுக்கிச்சு. சுத்திக்கிச்சு. அது என்ன பண்ணு வச்சு இது மேல நீயோ பின்னால நானோ சுத்திக்கிச்சு சுத்திக்கிச்சு. அதான் சாயோட புது பாட்டு. பெரிய பி சுஷிலா, லதா மங்கேஷ்கர், ஆசா போசா பாடுறாங்க. தோல்வியா டென்ஷனா சொல்லிடு ஆல் இஸ் வெல். ஹார்ட்லி பேட்டரி சார்ஜ் தான் ஆல் இஸ் வெல். தோல்வியா டென்ஷனா சொல்லிடு ஆல் இஸ் வெல். டைட்டாக லைஃபே ஆனாலும் லூசாக நீ மாறு. கபாலை போலே நீ வந்தால் பூமி எங்கும் துங்கம் போட்ட என்ன பண்ணிருக்கீங்க? முடிச்சோம். டைம் ஆயிடுச்சு. அதனால நாங்க வந்து சென்டோஸாலே வந்துட்டு செவினியர் வாங்கிட்டு திருப்பிட்டே நாங்க வந்துட்டு கிளம்பிட்டோம். டாட்டா சொல்லுங்க எல்லாரும். பாய்.